ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் கிட்டத்தட்ட யூபிஏ சான்றிதழ் கொடுத்துட்டாங்க. இப்போ இன்றைக்கி நீதிமன்றமும் அந்த உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஆனாலும் சிபிஎஃப்சி சார்பாக மேல்முறையீடு போயிருக்கு. சொல்லுங்கள் சார், இறுதி படம்னு சொல்லிட்டாரு. ஆனால் இதுலேயும் ஒரு அரசியல், ஒரு அழுத்தம், எதற்காக இதெல்லாம் நடக்குது? ஃபஸ்ட்டு தவறு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். நீங்கள் இவ்வளோ ஒரு ஹைப் கொடுத்து இந்த படத்தை அரசியல், கடைசி படம் இப்படி வரும் அப்படி வரும்னு கொண்டு வந்துட்டீங்க. நீங்கள் ஒரு சேர 2 பேரும் எதிர்க்கிறீங்க. அப்போ இதெல்லாம் எதிர்பார்க்கணும். அழுத்தம் வரும். எம்ஜிஆருக்கு எம்ஜிஆருக்கு இவ்வளோ சுற்றுவாலிபான நேற்றுனாலாம் பல பிரச்சனை வந்தது. அதெல்லாம் மீறி தான் கொண்டு வந்தார். இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த டேட்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணால் ஒரு பெரும் தொகையை எடுக்கலாம். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ 100 டிக்கெட் 500 1000 விற்கிறது, 1500 விற்கிறது. இந்த மாதிரி ரசிகருடைய அந்த மனநிலையை அதிகமான ஸ்க்ரீன் போட்டு அள்ளலாம் அப்படின்னு. அதுக்கு எல்லாமே நடக்கணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதாக இருக்கணும். இவ்வளோ பண்ணுற ஆள் ரொம்ப ஒரு அட்வொகேட்டு சொன்னார், அவங்களுக்கு எதாவது தெரியுதா இல்லையா, டிஃபென்ஸில் போய் எடுக்கிறாங்க. சின்ன ஒரு லெட்ரு டிஃபென்ஸ் கொடுத்தா அவன் பர்மிஷன் கொடுத்துட போகிறான். நீங்கள் டிஃபென்ஸ் சம்மந்தமாக எடுத்துருக்கோம் அப்படின்னா. அது கூட இவங்க படக்குழு இத்தனை வருஷமாக 33 வருஷமாக இதில் இருக்கார். இது கூட தெரியலனா அப்போ இவர் இப்படி தான் கஷ்டப்படணும். இன்னொன்று 60 நாளைக்கு முன்னாடியே சென்சாருக்கு அனுப்பணும்ல. ஜூனில் முடிச்சிட்டிங்க. போஸ்ட்டு ஒர்க்கெலாம் பார்த்தா கூட செப்டம்பர், ஒரு அக்டோபரில் இது பண்ணியிருந்தா கூட 60 நாள் முன்னாடி அனுப்பிச்சிங்கன்னா பரவாயில்ல. இவங்க தட்கலில் போட்டு எடுக்கிறாங்க. தட்கலில் நீங்கள் வழக்கமான டைம்னா ஓகே, நீங்கள் வழக்கமான ஆளாக இல்லைல்ல. நீங்கள் போய் நேராக போய் பேசுவீங்க, கூட்டணி பேசுவீங்க, எல்லாம் பேசுவீங்க, அவங்களும் பண்ணி கொடுப்பாங்க. சூழ்நிலை முடிஞ்சவுடனே சில பேர் பேச்சை கேட்டு எனக்கு என்னென்ன போ அப்படின்ட்டு போவீங்க. அப்போ அரசியல் தானே அதுக்குள்ளே பூந்து விளையாடும். அப்போ தட்கல்னு வரும்போது அரசியல் ரீதியாக பழிவாங்க போகிறார் விஜய், அப்படி எடுத்துக்கலாமா சார்? அப்படிலாம் எடுத்துக்க முடியுமான்னு அது உங்களுடைய இதுக்கு வச்சுக்கோங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா இவர் முழுக்க இது சென்சார் சம்மந்தப்பட்ட விஷயம். மத்திய அரசு கொண்டு வந்து இதில் நுழைக்க முடியாது. சென்சார் போர்டில் இவங்க போய் அவங்க சொன்ன கட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் போய் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட யூபிஐ கொடுக்கறதுக்கு எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. அதன் பிறகு அந்த குழு உறுப்பினர்கள் ஒருத்தர் ஆட்சேபனை தெரிவித்து லெட்டர் எழுதுறாரு. அது தயாரிப்பு நிறுவனத்துக்கு தெரியப்படுத்தலை. எங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காரு, லெட்டர் மறுபடியும் ரிவைசிங் கமிட்டி போகுது, அப்பீல் போகுதுன்றதே எங்களுக்கு தெரியப்படுத்தலை. மீண்டும் அவங்க சொன்ன கட்ஸ் எல்லாம் நாங்கள் இது வரைக்கும் டில் டேட் என்னென்ன கட் சொன்னாங்களோ அதெல்லாம் ப்ராப்பராக இது பண்ணியிருக்கு. ஆனாலும் ஏன் இழுத்தடிக்க என்ன காரணம் அப்படின்னு தானே கொஸ்டின் பண்ணுறாங்க. சென்சார் போர்டுக்கு டெக்னிக்கலாக அவங்க அந்த விஷயத்தை தான் அணுகுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் 5ஆம் தேதி சொல்லிட்டோம் ரிவைஸ் கமிட்டிக்கு அனுப்ப போகிறோன்ட்டு. இன்னொன்று இவங்க சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கோர்ட்டுக்கு வராங்க. மறுக்கிறாங்க, தள்ளுறாங்கன்னா எதாவது பண்ணலாம். அப்போ கொடுக்கறதுக்கு முடியாது. எங்களுடைய ஒர்க்கு நாங்கள் இது ரிவைஸ் கமிட்டி அனுப்பிச்சு பார்த்து எல்லாம் பண்ணி தான் கொடுக்க முடியும். அதுக்கு தானே நாங்கள் இருக்கிறோம். அப்புறம் நாங்கள் என்ன வேலை செய்யணுன்ட்டு இவங்க எங்களை நெருக்கிறாங்க அப்படின்றது தான். இதை தான் நான் சொல்கிறேன். 60 நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பேசி கீசி ஒரு 20 நாள் 30 நாளில் பார்த்துருந்தா ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட இந்த பட தேதிக்கு முன்னாடியே நீங்கள் அதெல்லாம் தீர்த்துக்கிட்டு இருக்கலாம், கோர்ட்டோ மற்ற விஷயங்களோ. அப்போ ஜனவரி 9ன்றது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும். நீங்கள் தட்கலில் போட்டு ஒரு வாரம் 15 நாளில் நீங்கள் 10 நாளில் பார்க்கணுன்னா இப்போ முட்டிக்கிட்டு நிற்கிது. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த தேதி இவ்வளோ விடுமுறை நாட்கள் வருது, இதில் ரிலீஸ் பண்ணுன்றது தான் பிரச்சனை. அவங்க அதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நாங்கள் அதெல்லாம் ரிவைஸ் கமிட்டியில் அனுப்பிச்சு தான் பண்ணணுன்றாங்க. இன்றைக்கி நீதிமன்றம் தணிக்கை சான்றிதழ் ஓகே பண்ண பிறகு இவருக்கு அதிகாரம் இல்லை, வாரிய தலைவருக்கு அதிகாரம் இல்லை, அதனால் இந்த தீர்ப்பை நாங்கள் ரத்து பண்ணணும்னு அவங்க கொடுக்குறாங்க. அதனால் சட்ட நடைமுறை இவங்க பெஞ்சுக்கு போகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னதான், இதுலன்னா டிவிஷன் பெஞ்சு போவாங்க. டிவிஷன் பெஞ்சில் இன்றைக்கி மனுவாக தாக்கல் பண்ணிங்கன்னா நாங்கள் எடுத்துக்கிறோன்றாப்புல. அதுவும் பல விஷயங்கள் இருக்குது அதில். இன்றைக்கி எடுத்துக்கலாமா, மண்டே எடுத்துக்கலாமா, ஏன்னா இவங்க காலவரையின்றி தள்ளி வச்சிட்டோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்றைக்கி அவர் வந்திருக்காரு டெல்லியிலேருந்து, தலைமை வழக்கறிஞர் வந்திருக்காரு சுந்தரேசன். அப்போ அதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ இருக்கும். அப்போ அவர் இப்போ இன்றைக்கி ஆரம்பிக்கும் போது 4 வாரம் தள்ளி வைக்கலாம் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க சிரிச்சிட்டே மறுத்துட்டாங்க. அதனால் இப்போவே ஆர்கியூமெண்ட்டு இப்போ இன்றைக்கி போடுறாங்கன்னா மண்டே வச்சுக்கலாம், எங்களுக்கு கொஞ்சம் இது இருக்குது, ஆர்கியூமெண்ட் மண்டே வச்சுக்கலாம் அப்படின்னா இவங்களும் படத்தை தள்ளி வச்சுருக்காங்க பாருங்கள். இன்டெஃபினிட் தான் எப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அஃபிஷியல். அதனால் ஒன்றும் அவசரம் இல்லை, மண்டே ஆர்கியூமெண்ட்டு போகலான்னு சொன்னாங்கன்னா ஒருவேளை ஜட்ஜே மண்டே கூட வச்சுக்குவார். சார், ஒருவேளை இன்றைக்கி உயர்நீதிமன்றமே இப்போது வரும்போது அனுமதி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் சார். இந்த தனி நீதி உத்தரவுக்கு அவங்களும் அனுமதி கொடுக்குறாங்கன்னா
என்ன பண்ணுவாங்க சார் இப்போ படம் ரிலீஸ் இன்னைக்கு ஆகிறதுக்கு ஆர்குமெண்ட்டை இன்னைக்கு போது வச்சுங்க, படக்குழு சார்பாக எங்களுக்கு இன்றைக்கே பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கே எங்களுக்கு உத்தரவு போடணும், சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி பண்ணணும் அப்படின்னா அது ஆர்குமெண்ட் போகிறத பொறுத்து. ஆர்குமெண்ட்டு நீண்டிச்சு ஏதாவதுன்னா மண்டேக்கு சரி ஜட்ஜ்மெண்ட் வந்து மண்டே அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதேமாரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து எவ்வளோ நேரம்னா ஆர்குமெண்ட் போங்க, நானும் இருக்கிறேன் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு இது கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க அப்படின்னா சரி நான் தரேங்க, எங்களுக்கு ஆஃபீஸ் வந்து மண்டே தான் தர முடியும்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஆர்டர் காப்பி வரல, ஆர்டர் காப்பி எப்படி வரும்? நைட்டே கூட போடுறா வச்சுக்கோங்க, மண்டே தான் ஆர்டர் காப்பி வரும். எங்களுக்கு ஆர்டர் காப்பி கிடச்சோன்னா சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு ஆர்டர் காப்பி கிடச்சோன்னா ஆர்டர் காப்பி வாங்கிட்டு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் சுப்ரீம் கோர்ட்டு போகிறோம் அப்படின்னா. அதனால் அதெல்லாம் உத்தேசி தான் இவங்க வந்து டேட்லாம் இது பண்ணல, இன்டெஃபினிட்டாங்க. அரசியலுக்கு வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமாங்க, இதெல்லாம் பண்ணி தாங்க ஆகணும். நீங்கள் தாங்க போனீங்க, அவங்க ஒன்றும் வரல. நீங்கள் தான் சிபிஐ விசாரணை அது இதுன்னு போனீங்க. நீங்கள் வாட்டில் பாசிசம் பாயாசன்ட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. நீங்கள் கூட்டணி அதுன்னு போகும்போது அந்த நெருக்கடிலாம் வரும். இந்த அழுத்தத்து மூலிமா விஜய்க்கு அவங்க எதை உணர்த்துவாங்க சார்? பார்த்துக்குங்க, இதுதான் நிலமை. கூட்டணின்னு வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் நல்லது, எல்லாரும் இது பண்ணலாம். உங்கள் நோக்கம் என்ன? டிஎம்கே வீழ்த்தப்படும். பட் இது விஜய்க்கு ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்துது. விஜய் மேலே வந்து மக்கள் வந்து பாருங்க, ஒரு மனுஷன் வந்து நல்லது பண்ணுன்னு சொல்கிறாரு, நல்லதா? அவர் எப்படியெல்லாம் போட்டு நெருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. என்ன நல்லதுன்னு? ஊழலை ஒழித்து ஒரு நேர்மையான ஆட்சி, மாற்று ஆட்சியாக கொடுப்பேன், மத சாதி அடிப்படையில் இல்லாமல் ஒரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிதானே எல்லாரும் தான் சொல்கிறாங்க. ஸ்டாலின் தான் சொல்கிறாரு, ஊழல் இல்லாத நேர்மையான மக்களுக்கு இன்றைக்கி எல்லாருக்குமான ஒரு ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி தான், இதுதான் திராவிட மாடல் ஸ்டாலின் சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அதே தான் சொல்கிறாரு, ஊழலற்ற நேர்மையான ஆட்சி கொண்டு வருவாங்க. அதே தான் லாஸ்ட்ல இவங்க ஆட்சியில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஊழல் வழக்குகளோ ஊழல் குற்றச்சாட்டோ இருந்திருக்கு. ஆனால் ஒருத்தர் ஃப்ரெஷ்ஷாக வராரு, அவர் வராரு, இவர் வந்தால் என்ன பண்ணுவாங்க? வாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்கு மக்கள் மேலே. இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை சார், இந்த மாதிரியான விஷயங்கள் விஜய் மேலே மக்களுக்கு ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தினா கண்டிப்பாக அது ஏற்படும், நெகட்டிவாக தானே முடியும் உங்களுக்கு. ஏதோ ஃப்ரெஷ்ஷாக வராரு, ஏதோ பண்ணுவார்லாம் சொன்னீங்களே, அதுதான் கேட்குறேன். என்ன பண்ணுவார் இவர்? நீங்கள் படிக்கிற புள்ள, என் பையன் நல்லா படிக்கிறான் பிரபு, நல்லா இது பண்ணுவாங்கன்னா படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் படிக்கிற புள்ள. இது அங்கங்கே சுற்றிக்கிட்டு சினிமா பார்த்துக்கின்னு நைட்டு 2 மணிக்கு வந்துக்கிட்டு நான் பையன் காலேஜ் ஃபஸ்ட்டு வர போகிறான், கோல்டு மெடலிஸ்ட் ஆக போகிறான் அப்படின்னா எப்படி ஆக முடியும்? நீங்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போகிறீங்க, மக்கள் பிரச்சனை இது பண்ணுறீங்கன்னா, இந்த இவருடைய பிரச்சனைக்கே இவர் குரல் கொடுக்கல. ஊரில் இருக்கிறவங்களாம் குரல் கொடுத்துனுக்குறான். காங்கிரஸ் குரல் கொடுக்கும். காங்கிரஸ் வந்து டிஎம்கேக்கு டிமாண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சீனை போட்டுன்னு இருக்குது. ஊரில் இருக்கிறவங்களாம் குரல் கொடுக்குறான். இவருக்காக குரலே கொடுக்க மாட்டார். சரி, இவர் தான் கொடுக்க மாட்டார்னா அருண்ராஜ் இன்றைக்கி வேறு மேட்டருக்கு குரல் கொடுத்துக்கிறார், கேஎன்ஆர் மேட்டருக்கு போட்டிருக்காரு. ஏன் இதுக்கு போட வேண்டியதானே? ஆதவர்ஜன் எங்கே போனார்? இன்னொருத்தர் பூஜை பண்ண போயிட்டார். பொட்டியை வச்சு பூஜை பண்ணி பழக்கம் அப்படி போயிட்டார். அப்போ உங்கள் பிரச்சனைக்கு நீங்களே குரல் கொடுக்க தைரியம் இல்லை. ஒருவேளை மக்கள் முன்னாடி வந்து மறுபடியும் அடுத்த கூட்டம் நடக்கும்போது பேசலாம், இப்போ வந்து ஏன் ஒரு மௌனமாக இருக்கிறதுக்கு? அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் படம் வரும். நீங்கள் கூட்டம் நடக்கும்போது பேசிக்கங்க. தேர் திருவிழா மாதிரி, தேர் இன்னைக்கு வந்து உள்ளே போயிடுச்சா, இதோட 15 நாள் பொறுத்து தேர் வெளியே வரும் சாமி, அப்போ பேசிக்கலாம். அப்போ ஜனங்களும் அப்படி தான் பார்ப்பாங்க. என்ன உலகங்க இது? நான் வாட்டில் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன், இது வருது, தீர்ப்பு வருது, 2 ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன், உத்தரவு ரத்துன்னு போடுறேன், அடுத்து தலைவாரினா இருக்கிறேன், மேல்முறையீடுன்னு வருது, மறுபடியும் மேல்முறையீடு இன்னொரு ட்வீட் பண்ணுறேன். அந்த மாதிரி உலகங்க இது. அவ்வளோ ஃபாஸ்ட்டு உலகம். நீ உக்காந்துக்குன்னு மக்களுக்காக உழைக்கிறேன், ஊழல் அகற்றுறேன், அதை பண்ணுறேன்ட்டு எந்த பிரச்சனைக்கும் பேசுகிறதே கிடையாது. உங்கள் பிரச்சனை ஏதாவது மக்கள் பிரச்சனை அவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஜனங்க. ஊரில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களும் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே கிடையாது. என்றைக்கு உள்ளே போனார்? உள்ளேன்னா பனையூருக்குள்ளே, வீட்டுக்குள்ளே என்னைக்கு போனார்? அந்த இது முடிச்சோன்னே போனார், மலேசியா முடிச்சு போயிட்டார். இல்லை சார், இப்போ இணைப்புலாம் நடந்துச்சு சார். ஏங்க நான் விஜய் பற்றி பேசினுக்கிறேன், கேஎஸ் செங்கோட்டையனை பற்றி கேட்கல. இல்லை, விஜய் வந்தார் சார். ஏங்க இப்போ இணைப்பு இப்போ கட்சி கொஞ்சம் உள்ள நின்று 2 ஃபோட்டோ எடுத்துக்கிறதா மேட்ரு. விஜய் வரல, இவங்க எல்லாம் அங்கே போனாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியிட்டாங்க. பனையூர் வந்தார் சார். அதாங்க பனையூரில் தாங்க இருக்காரு. அப்புறம் பனையூர் வந்தாருன்னா இல்லை சார், நீலாங்கிற வீட்டில் இருந்து பனையூர் கட்சி அலுவலகத்தில் இதெல்லாம் நீங்கள் சொல்கிற வாதம் ஏதாவது நல்ல வாதம்? நான் கேட்குற கேள்விக்கு இது பதிலாக சொல்லுங்கள். நான் என்ன பேசுகிறேன்? ஏங்க ஜனங்க அவ்வளோ போராட்டம், ஒருத்தவங்க 160 நாள் 170 நாளாக சாக்கடையில் இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஆசிரியர்கள் போராடுறாங்க, அரசு ஊழியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க. நான் வந்து வந்தால் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவேன்னா இப்போ ஏதாவது ரியாக்ட் பண்ணணும்ல. ஏன் என்னையா கவர்மெண்ட் வச்சுருக்க? அந்த செவிலியர் என்ன பண்ணா? 160 நாளாக சாக்கடையில் இன்னும் போராடிட்டு இருக்காங்க. ஒரு 1200 குடும்பம். இன்றைக்கி அதுக்கு வந்து எதுவுமே கிடையாது, பொங்கலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதாவது பண்ணீங்க? சென்னையில் இருக்கிறீங்க, டெப்டி சிஎம் எல்லாம் என்னையா பண்ணிடுறீங்க? ஏதாவது ஒரு அறிக்கை, ஒரு 2 ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்பிச்சு போய் பாருங்கயா.
அருண்ராஜ், ஆதவ் போய் பாருங்கள், அவங்கள போய் பார்த்து ஆதரவு தெரிவிங்க. விட்டா காவாலே இறங்கிடணும், நானும் கூட நிற்கிறேன். ஏதாவது எதுவுமே கிடையாது. ஆனால் ஆசை மட்டும் இருக்குது, முதலமைச்சர் ஆகிடணும், அந்த மக்களுக்கு நான் நல்லது பண்ணுவேன். எப்போ பண்ணுவேன்? நான் முதலமைச்சர் ஆனால் எனக்கு தூக்கி முதலமைச்சர் கொடுத்தா பிறகு நான் நல்லது பண்ணுவேன். என்ன நியாயம்? சேவை மனப்பான்மைன்றது இயற்கையாக வரும். இறங்கி பண்ணுவாங்க. நீ எனக்கு எல்லாம் கொடு, அப்புறமா நான் பண்ணுவேன் அப்படின்னா, சரி என்னையா பண்ண மாட்டேற, இரு இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு 10 நாள் பொறுத்து ஏதோ ஒன்று போடுறது. இப்படி தான். இப்படி இருக்கிறவர் எப்படி அரசியல் தலைவர் ஆக முடியும்? சரி, சினிமாவில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா சினிமாவுடைய ப்ரொசீஜர் தெரியணும்ல உங்களுக்கு. இந்த படம் வந்தால் சிக்கல் வரும்னு தெரியும். சிக்கல் வராமல் கொண்டு வரதானே நம்ம வேலை. கல்யாணமும் ஏதோ நடத்துகிறோம், இல்லை ஒரு இது போட்டு மீட்டிங் நடத்துகிறோம் வச்சுக்கினா நான் பண்ணுவோம். போலீஸ் பர்மிஷன் வாங்கிடுவோம், கார்பரேஷன் எதாவது இருந்தால் அது வாங்கிடுவோம். அந்த இடத்துல இந்த இது தெளிக்கிறது, மற்ற இது என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவோம். மைக் ஏற்பாடு பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம்ல. ஏன்? கூட்டம் ஒழுங்காக நடக்கணும். இந்த படமும் சென்சாரில் பிரச்சனை வரும் தெரியும்ல. இன்னொரு விஷயம் பாருங்கள், ஓவரால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கெட்லேருந்து காசை பிடுங்குற வேலை தான். ஐயோ தமிழ், ஹிந்தி என்ன 100 ரூபா டிக்கெட்டு 1500 ரூபா, ஐயோ தமிழ், வாழ்க தமிழ், 100 ரூபா டிக்கெட்டு 1500 ரூபா, அப்படி தானே? ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நம்ம காசு நூற்றுக்கணக்கான கோடி வாரி பாக்கெட்டில் போட்டுக்கின்னு தமிழ்னு போய் நேர்ப்பானுங்க. நம்மளாம் பார்த்துட்டு டீகோட் பண்ணுவோம். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் இப்படி நடிச்சிருக்கார், மீசியை பழைய காலத்து ஸ்டைலில் இப்படி வச்சுருக்கார், அந்த ஹீரோயின் அப்படி, அவ்வளோதான். அதனால் ஒரு வியாபாரம். சரி, ஆனால் விஜய்க்கு இந்த மாதிரியான அழுத்தங்கள் கொடுக்குறது மூலியமா இந்தியா கூட்டணிகளை விஜய் வருவார்னு எதிர்பார்க்கலாமா? இந்த மாதிரி கொடுத்தாருன்னா ஓகே, இறங்கி போயிடுவார். எதிர்பார்க்காமல் இருப்பதில் என்ன தவறு இருக்கிறது? எதிர்பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது? ஆனால் பிஜேபி இதெல்லாம் டூல், இந்த இதெல்லாம் டூலாக யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணுவாங்க. காங்கிரஸும் பண்ணியிருக்குது. மேலே ரைடு பண்ணிக்கிட்டு கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனாங்களா இல்லையா? அறிவாலயத்தில் மேலே ரைடு போகுது, கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனாங்களா இல்லையா? இன்றைக்கி என்னமோ சென்சார், ஐயோ சென்சார்னு எல்லாம் போடுறாங்களே. குற்றப்பத்திரிக்கைன்னு ஒரு படம் எடுத்தார்ல ஆர்கே செல்லுமணி, இந்த ராஜீவ்காந்தி அசாசினேஷன். 10 வருஷம் அந்த படத்தை வெளியிட விடாமல் நான் பாடுபடுத்தினீங்க. பர்சனலாக அவங்க சோனியா காந்தி தான் அவங்களுடைய இதில் தான் அந்த இது காங்கிரஸ் ஆட்சியில் வராமல் தானே போச்சு. கடைசியில் கொடுத்தாங்க. என்ன ஆச்சு? அது எல்லா அயோக்கியத்தனமும் காங்கிரஸ் தான் முதல்ல செஞ்சுருக்கோம். இந்தி திணிப்புக்கு எதிராக பராசக்தி படம் திமுக ஆட்சிக்கு இது ஒரு பிரச்சார படம்னு கொண்டு வராங்க. இந்தி யார் திணிச்சது? யார்? காங்கிரஸ். இப்போ எங்கே இருக்குது காங்கிரஸ்? திமுக கூட்டணியில். அப்புறம் இதெல்லாம் இந்த உருட்டெல்லாம் உருட்டி, இந்த சீசன் உருட்டி பணம் சம்பாரிச்சிக்கணும். அதான் சார் நான் கேட்ட கேள்விக்கு சார், இந்த அழுத்த மூலியமாக இந்தியா கூட்டணிக்குள்ள விஜய் வர்றதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது விஜயுடைய முடிவெடுக்கிற திறனில் தான் இருக்குது. பட் விஜய் இதையும் எதிர்த்து ஃபேஸ் பண்ணிக்கலாம், ஜனநாயகன் நினச்சி வரப்போ வரட்டும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஜனநாயகன் வர அன்றைக்கி தான் எங்களுக்கு திருவிழாவேன்னு சொல்கிற நிறைய ட்வீட்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. இன்னும் இது கிட்ட எலெக்ஷன் நெருக்கத்தில் ரிலீஸ் ஆச்சுன்னா தள்ளி ஒரு இப்போ ரிலீஸ் ஆகாமல் அது விஜய்க்கு தான் இன்னும் மைலேஜை அதிகரிச்சு. மைலேஜ் ஒரு படம் வரப்போது எல்லாம் போய் பார்க்க போகிறாங்க. 10 நாள் தளபதின்னு அந்த யூடியூப் முன்னாடி கத்திட்டு போகிறாங்க, அவ்வளோதான். சார் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க சார், ஒரு ஜென்ரல் காமன் பீப்புள்கிட்ட இவ்வளோ நாள் விஜய் என்ன பெருசாக கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க. என்ன பேசுகிற, நீங்கள் கேட்டிங்கல்ல அவர் என்னது குரல் கொடுக்குறாரு. ஆனால் இப்போ ஜனநாயகனுக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் வருதுன்னு நினைக்கும் போது அந்த காமன் பீப்புள் அவங்க ஸ்லைட்லி தலையை திருப்பலாம். ஓகே, உண்மையிலேயே ஒரு வரது அவங்க 2 பேருக்கு பிடிக்காம ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, சரி ஓகே இவருக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கலாமேன்ற ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல. இருக்கலாம், இருக்குது. ஆனால் தேர்தலை ஒட்டி நடக்கிற அரசியல் இருக்குல்ல, நீங்கள் பிரச்சாரம் மற்ற விஷயங்கள் எப்படி இன்றைக்கும் விஜய்க்கு ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் ஆதரவு இருக்க தான் செய்யுது, இல்லாமல் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதில் சில பேர் கேட்குறாங்க, என்னங்க ஜனநாயகன் இப்போ இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னு. மெர்சலுக்கும் பண்ணாங்க, காவலனுக்கும் பண்ணாங்க, பல படங்களுக்கு பண்ணதாங்க. ஒரு படம் 10 நாள் பொறுத்து வந்ததில்ல. அதனால தான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப இது ஒரு இந்த நடைமுறை. அதை இந்த நேரத்தில் அரசியலில் பண்ணுறாங்க. இன்னொன்று இவருடைய நடைமுறை சிக்கல் சொல்கிறேன். நீங்கள் எனக்கு என்னென்னு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு என்னென்னு தட்கலில் போட்டு நீங்கள் உடனே பார்த்துட்டு உடனே சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்போ அவன் அப்படியே கண்ணு நான் என் வேலையை காமிக்கிறேன். நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் லைசன்ஸ் எடுக்க போகிறீங்க வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு நீ டிரைவிங் ஸ்கூல் மூலிமா இருந்தால் தான் பண்ணுவியா, நான் பாரு நேரடியாக வரேன் பாரு அப்படின்னு ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்து பண்ணிங்கன்னா இப்போ தான் இல்லாத சட்டத்தெல்லாம் கண்டுபிடிப்பான். நான் இது இல்லை, நான் அது இல்லை, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் எஸ்ன்னு இனிஷியல் இருக்குது, இதில் சான்னு போட்டு வச்சுக்கிறேன், போய் நோட்டரி பப்ளிக்கில் சைன் வாங்கிட்டு வா, அது இதுன்னு 8 சரியாக போடல, காலை ஊனிட்டேன் இப்படின்னு வாங்க. இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அதே தான் இப்போ விஜய்க்கு நடந்துட்டு இருக்கு. நடக்குங்க. அதாங்க அரசியலுன்றேன் நான். அரசியலில் இதெல்லாம் வரும், இதெல்லாம் எதிர்பார்த்தா வரணும். இதில் அவங்க டெக்னிக்கலாக கொண்டு போகிறாங்க, நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், எங்களுக்கு இதெல்லாம் கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் பண்ணிடுறோன்றாங்க. அப்போ நீங்கள் போய் டிஃபென்ஸில் எடுக்கிறீங்க, அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். எடுக்கிறீங்கன்னா படத்தில் எந்த வகையிலும் சிக்கல் வராத அளவுக்கு நீங்கள் மிருகங்களை பயன்படுத்துகிறீங்கன்னா
அந்த மிருகங்கள் நல வாரியத்தில் ஒரு பர்மிஷன் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கோம். நான் இது வந்து மிருகங்கள் கிடையாது, இது கிராஃபிக்ஸு, இது வந்து இப்போ டிஃபென்ஸில் போய் எடுக்கிறோம், அப்போ இதுக்கான அவங்கள்ட்ட ஒரு பர்மிஷன், இந்த மாதிரி தான் வேலை முடிஞ்சிடும். நீங்கள் எந்த வகையில் லாக் பண்ண முடியாத அளவு கொண்டு போகலாம். அப்புறம் 2 மாதம் முன்னாடியே கொடுத்துட்டீங்க சென்சாருக்கு, அவங்க பார்த்து என்ன லேட் பண்ணாலும் நீங்கள் நெருக்கி கேட்டு வாங்கலாம். இதையெல்லாம் விட்டுறது வழக்கம் போல் அந்த மெத்தனை போக்கிலேயே செயல்பட்டால் அப்போ பிரச்சனை வரும்போது மாட்டிக்கிறீங்க. இப்போ கூட பாருங்கள், 18ஆம் தேதி சம்மனு, இப்போ ஆஜராக வேண்டியதுண்ணே, என்ன பிரச்சனை இருக்குது? ஏன்னா மக்கள் பணியில் 4 இப்போ எடப்பாடி பழனிசாமி மாதிரி 10 பொதுக்கூட்டம் வந்துக்கிட்டு இருக்காரா, இல்லை நைனா நாகேந்திரன் மாதிரி எதாவது போகிறாரா, இல்லை இந்த சிஎம் இவங்க மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனில் எதாவது இருக்காரா? இவர் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணணும்? இவர் அங்கே போனோம், போய் அட்டன் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறது? பர்மிஷன் கேட்பார். அவங்க பர்மிஷன் கொடுக்கல, வாங்கினா வந்து தான் ஆகணும். இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாமே வருங்க அரசியலில். அதுக்கெல்லாம் உட்காந்து மூலையில் உட்காந்து அழுவ முடியாது. அழுவுறது கூட கிடையாது இவங்க, அதான் பிரச்சனை. கம்முனுங்கிறாங்க. நீ பார்த்தேன்னா அந்த கட்சியே இருக்கா இல்லையான்னு தெரியல. இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது, நீங்கள் பேசுகிறீங்க, நான் பேசுகிறேன், ஊரே பேசுகிறேன், காங்கிரஸ் பேசுது. காங்கிரஸுக்கு வேறு சில எதிர்பார்ப்புகள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் கூட இவங்களுக்கு ரியாக்ட் பண்ண வரலன்னா இவங்க தைரியத்தை பார்த்துக்கு. ஏன் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது வந்து தைரியம் இல்லாதனால ரியாக்ட் பண்ணலன்னு சொல்கிறீங்களா சார்? வேறு என்ன சொல்லுவீங்க? நீங்கள் வீடு கட்டி பார்க்கிங் வச்சுருக்கீங்க, இன்னொருத்தன் வந்து காரை கொண்டு வந்து உங்கள் பார்க்கிங்கில் விட்டு போகிறான்னா கேட்காமே இருக்கிறீங்க. ஒருவேளை சிலர் இப்படி சொல்கிறாங்களே சார், அவர் அரசியலாக பார்க்குறாரு, திரைப்படமாக பார்க்குறாரு, மௌனமாக இருக்காரு, இதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது அதான் வேறு வந்து எதையாவது சொல்லி தானே ஆகணும். மௌனம் மூலம் தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார், அகிம்சா மூலம் பண்ணுகிறார், விட்ட தான் வேணும். என்ன பண்ணுறது? பயந்தாங்குழித்தனத்தை வேறு ஏதாவது பேர் சொல்லி தான் பண்ணணும். எது கேட்டாலும் 30 நாள் ஒழிஞ்சிருந்தார் வீட்டில், மௌனம் மூலமாக ஒரு புரட்சியை செய்து விட்டார் அப்படின்னு உருட்டுனாங்க. என்ன புரட்சி செஞ்சாருன்னா அதெல்லாம் யாரும் கேட்பாங்களா? யாரும் கேட்பாங்களா? என்னங்க புரட்சி பண்ணார்? 30 நாள் வீட்டில் இருந்துன்னு, அவ்வளோதான். மௌனத்தின் மூலமாக பதில் சொல்லிவிட்டார் அப்படின்றது. வீட்டில் பொண்டாட்டி திட்டினே இருக்கும், நாயை பேய வீட்டுக்காரனா நீ துட்டு சம்பாதிக்கிறியா, அது அறிவு கட்டணும், முட்டாளை, அப்படி இப்படின்னு திட்டம். இவன் வாட்டில் கம்முன்னு இருப்பான். கேட்டான்னு சொல்லுவாங்க, மௌனம் மூலியமாகவே அவர் பதில் அளித்து கொண்டிருக்கிறார், ஒரு புரட்சி செய்து கொண்டான்னு சொல்கிறது. உங்கள் பிரச்சனையை நீங்களும் தாங்க பேசணும், எதிர்ப்பு தெரிவிக்கணும், ஆய்வுன்னு எதிரணும். அப்போ தான் ஜனங்களுக்கும் அவங்க மேலே ஒரு மரியாதை வரும். எவ்வளோ தைரியமாக இருக்கார் பாருங்க. தைரியம் தானே அவங்கள கொண்டு போய் சேர்க்கும். அந்த சட்டசபையில் நேரடியாக முதல்வர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, 41 பேர் உயிரிழப்புக்கு விஜய் காரணன்ற மாதிரி, தாவைக்கெல்லாம் காரணம், இவங்கெல்லாம் அந்த மாதிரி அஜாக்கிரதையாக இருந்தாங்க, அதெல்லாம் பண்ணாங்கன்னு. அதுக்கு பதிலே கூட சொல்ல, ஒரு அறிக்கை கூட வரலையே சார். பதில் சொன்னாரே சார், மாமல்லபுரத்தில் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கடைசியாக பேசும்போது ஒரு ஆன்சர் பண்ணார் சார், சட்டசபையில் என்னை பற்றி பேசுகிறீங்களேன்னு சொல்லிட்டு. ஏன் அவ்வளோ சீக்கிரம் சொன்னார்? அடுத்த வருஷம் சொல்லிக்கலாம்ல சார். நீங்க பேசுறீங்க, பேசிட்டா ஏன் லேட் இவ்வளவு நாள் கழிச்சு பேசுறீங்கன்றீங்க. நீங்க அதனால தான் நான் அவங்கள சொல்றேன், நண்பா நண்பி மாதிரி பேசாதீங்க அப்படின்றேன். சட்டசபையில் பேசுறாருன்னா அடுத்த ஒரு மணி நேரத்தில் அறிக்கை வரணும். உள்ளக சண்டை போடுறாரு எடப்பாடி பழனிசாமி, வெளியே வந்து விஜய்க்காக ஆதரவாக பேசுறாரு. இவர் ஒரு 20 நாள் பொறுத்து ஒரு இதில் வந்து சொன்னார். என்ன சொன்னாருங்க? எப்படியாச்சும் கூட்டணி கொண்டு வரணும். என்ன சொன்னார் அங்கே? நீங்கள் தான் சொன்னார், பதில் சொன்னார் சொன்னீங்களே. சட்டசபையில் என்னை பற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் சிஎம் சார் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கு ரிப்ளை கொடுத்தாரு சார். 20-25 நாள் பொறுத்து விட்டு கொடுக்க போறீங்க. இல்லை, இப்படியாச்சும் விஜய் வந்து கூட்டணிக்கு தேவை, அதற்கு எந்த விதமான வழிமுறைகளும் கையாளணும்னு சொல்லிட்டு தானே இப்போ பிஜேபியும் பண்ணிட்டு இருக்காங்க சார். அது உங்களுடைய இதுவாக இருக்கும், நான் அப்படி பார்க்கல. டெக்னிக்கலாக நான் ஏன் நோ கமெண்ட்ஸ்? டெக்னிக்கலாக இந்த பிரச்சனைகள்லாம் வரும்ன்றேன். அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா வரும். அதில் நீங்கள் வழக்கம் போல் எல்லாத்தையுமே ரியாக்ட் பண்ணுற மாதிரி இதுலேயும் ரியாக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி முட்டு சந்தில் போய் நிற்பீங்கன்னு சொல்கிறேன். எனக்கு என்ன நோ கமெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் 60 நாள் முன்னாடி சென்சாருக்கு அமைச்சிருந்தா பல பிரச்சனைகள் தீர்ந்துருக்கும். இந்த மாதிரி லாஸ்ட் படமாக எடுக்கிறோம், அரசியலுக்கு வந்திருக்கோம்னா அதுக்கேற்ற மாதிரி வழிமுறைகள் தெரியும். சினிமா ஃபீல்டில் தானே இருக்கீங்க சார். கரெக்டு தான் சார், நீங்கள் சொல்கிறது டெக்னிக்கலான ரீசன்ஸ் எல்லாமே கரெக்டு தான். ஆனால் தயாரிப்பு நிறுவனம் சார்பாக அது எல்லாத்தையும் நான் சரி செஞ்சு பராசக்திக்கு நேற்று கூட மொழி கட்ஸ் அவங்க படத்தை தடையாக பண்ணிக்கிறாங்க. சர்டிஃபிகேட்டு நான் தடையெல்லாம் பண்ணுறேன், கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. கோர்ட்டு என்ன சொல்கிறது? சென்சார் போர்டு செய்ய போகுது, அவ்வளோதான். இதில் என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? அவங்க கேட்குறாங்க, இது மறுசீராய்வு கமிட்டிக்கு அனுப்புகிறேன்னு, அனுப்பக்கூடாதுன்னு தனி நீதிபதி உத்தரவு போட்டு சான்றிதழ் கொடுங்கன்றாங்க. அவங்க பெஞ்சுக்கு போயிருக்காங்க, பெஞ்சு விசாரிக்க போகுது. பெஞ்சு சொல்கிறது ஏற்ற மாதிரி என்னவோ நடக்க போகிறாங்க, இல்லை சுப்ரீம் கோர்ட்டு போக போகிறாங்க, அவ்வளோதானே. இப்படியோ பிரச்சனை. மெர்சல் படம் இப்படி தான் சொன்னாங்க சார். வந்த புதுசில் நீங்கள் அது கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா கூட அது கொஞ்ச நாள் ஓடிட்டு படம் போயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஹெச் ராஜாலேருந்து எல்லோரும் குரல் கொடுத்து அந்த படத்தையே பிஜேபி தான் ப்ரொமோட் பண்ணிச்சுமாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜனநாயகத்துக்கும் வந்து ஜனநாயகனுக்கும் வந்து பிஜேபி ப்ரொமோட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது மக்கள்கிட்ட விஜயை இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் எடுத்து போய் சேர்க்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பாகவே இருக்குன்னு தான். அரசியலில் எதுவும் நடக்குங்க, அது அவங்கவுங்க எடுத்துக்கிறத பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து தான் ஒவ்வொருத்தருக்கும் வரவேற்பு இல்லாமையும் போகும். இதையும் நான் தான் சொல்கிறேன்னே, இதையும் பயன்படுத்த தெரியலன்னு தான் சொல்கிறேன். கம்முன்னு இருப்பார், சாமியார் மாதிரி இருப்பாராம். அப்படியே
மற்றவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க. மௌனமாக இருந்து சாதிக்கிறார் அப்படின்னு. இப்போ கண்டிப்பாக நீங்கள் இன்னைக்கு இது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு வந்து அனுமதி கொடுத்தாலும் சென்சார் போர்டு சார்பாக உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்காது சார். ஆமாம், இவங்க அனுமதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நாங்கள் மேல்முறையீடு போகிறாங்கன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க கேட்ட அந்த 4 வார அவகாசத்தையும் இதுலேயே இழுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சட்டத்தில் எது வேணால் நடக்கலாம். உச்சநீதிமன்றம் உடனே எடுத்து உச்சநீதிமன்றம் கொடுன்னு சொல்லலாம். சரி நான் கொடுக்குறேங்கன்னு 2 நாள் லேட் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு தேவை அந்த பொங்கல் லீவ் போய்டும்ல, சம்பாதிக்கிறது தானே டைமு. அதுக்கப்புறம் இப்போது வந்தானா வராட்டின்னா அவன் செலவழிச்சிட்டு அந்த மூடுலாம் போய் திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகிற பசங்க மாதிரி மூடில் இருப்பான். அப்போ போய் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஆனால் விஜய் படத்துக்கு நண்பா நண்பிகள் பார்ப்பாங்க. விஜய் படத்துக்கு அப்படி கிடையாது சார். அதான் இன்னைக்கு எல்லாம் ட்வீட் போட்டுருக்காங்க சார், ஜனநாயகம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் பொங்கல் சொல்கிறேன். போடுறது யார்? நண்பா நண்பிகள் தானே. உங்களை மாதிரி நண்பா நண்பிகள் பார்ப்பாங்க. பொதுமக்கள் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பார்ப்பாங்க. செலவழிச்சிருப்பாங்கல்ல, கடுப்பாக இருப்பாங்க பொங்கலுக்கு, அதுக்கு இது செலவழிச்சிட்டு பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு. அடுத்த ஒரு சாட்டர்டே சண்டேல வசூல் வரும், 26 ஒரு வசூல் வரும். அதுதான் ஆக மொத்தத்தில் உங்கள் வசூல் பாதிக்குதுன்றதான் பிரச்சனையே தவிர இவ்வளோ துடிக்கிற துடிப்பும் இதுவும் மக்கள் பிரச்சனையில் எதுலையா வருதான்னு பார்த்தா இன்னும் அதுதான் சொல்கிறேன். அதோடு சேர்ந்து இதுவும் வந்தால் வரவேற்கலாம், பரவாயில்ல. இது தனி, இது டெக்னிக்கலாக போகுது. 9ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணால் அந்த வாரத்தில் எடுக்கலாம், கலெக்ஷன் எடுக்கலாம்னு பார்த்தாங்க. இப்போ அதில் மண்ணு விழுந்துருது. கண்டிப்பாக சார். விஜயை ப்ரமோட் பண்ணுறதுக்கான வேலைகளை இங்கே ஒரு புறம் பிஜேபியே பண்ணிட்டு இருக்கான்றது வந்து சொல்ல முடியாது. காவிக தொண்டர்கிட்ட வந்து இன்னும் எதிரொலிச்சிட்டு தான் இருக்குது. ப்ரொமோட் பண்ணுறாங்களோ இல்லை அவரே என்டிஏக்கு போகிறாரோ. ஏன்னா இப்போ கூட கேட்டேன், இன்றைக்கே எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. மாய கண்ணாடியே சொல் அப்படின்னா, சார் பேச்சுவார்த்தை போயிட்டு தான் சார் இருக்குது, பவன் ஒரு பக்கம் பேசிட்டு தான் சார் இருக்காருனாங்க. சரி ரைட்டு, என்ன முடிவு வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா ஆகா இப்போ முதலாளியே மாற்று, எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் நான் வரவே மாட்டேன்னு சொன்ன டிடிவி கூட இப்போ நான் அதிமுக கூட்டணிக்குள்ளே வரேன்றாரு. அதனால் முடிவுகள் எப்படி வேணால் யாருக்கு வேணால் மாறும். இந்தியா கூட்டணி இப்பயும் விஜயை வந்து பழம் நழுவி பாலியல் விழுமான்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னமோ இவர் இப்படி திரும்பிட்டு இருக்கிற மாதிரி அவர் கெஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. 2 சைட்லேயும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் பார்த்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.